பதற்றத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் அணியிலிருந்து நீக்க வாய்ப்பு. 6 வருடமாக மறந்த விஷயம், இதுதான் கடைசி. இந்திய அணியில் ஸ்ரேயாஸ் ஐயர் நிரந்தர இடத்தை இன்னும் பிடிக்கவில்லை. கேப்டன் ரோஹித் சர்மா அவரை ஆதரித்து தொடர்ந்து அணியில் வாய்ப்பு கொடுத்து வந்தாலும் அவரால் நிலையாக தொடர்ந்து ரன் குவிக்க முடியவில்லை. கடந்த ஆண்டு 2023 உலகக்கோப்பை தொடருக்கு முன் ஸ்ரேயாஸ் ஐயர் காயத்திலிருந்து மீண்டு வந்திருந்தார். ஆசிய கோப்பை மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்று தன் ஃபார்மை நிரூபிக்க போராடி ஒரு வழியாக உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றார். உலகக்கோப்பை தொடரின் முதல் பாதியில் ஷார்ட் பந்துகளில் ஆட்டமிழந்து முழுவதுமாக சொதப்பிய ஸ்ரேயாஸ் ஐயர் பின்னர் சிறப்பு பயிற்சி எடுத்து அதில் இருந்து மீண்டு ரன் குவித்தார். கடைசி 5 போட்டிகளில் நன்றாக ரன் குவித்த ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்து இந்திய டெஸ்ட் அணியில் நீண்ட இடைவெளிக்கு பின் இடம்பெற்று தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் பங்கேற்றார். அந்த தொடரில் அவர் 4 இன்னிங்ஸில் மொத்தமாக 41 ரன்கள் மட்டுமே எடுத்தார். ஒருநாள் போட்டி மற்றும் T20 போட்டிகளில் 3 போட்டிகளுக்கு ஒரு முறை மட்டும் ரன் குவிப்பது, டெஸ்ட் போட்டிகளில் இன்னும் மோசமாக சொதப்புவது என ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தார். இதையடுத்து அவரை இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதும் T20 தொடரில் இருந்து நீக்கியிருக்கிறது BCCI. இதற்கு முக்கிய காரணமே அவர் தன் டெஸ்ட் பேட்டிங்கை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த ஆண்டு மட்டும் இந்திய அணி இன்னும் 14 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. இன்னும் 2 வாரத்தில் 5 போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் தொடங்க உள்ளது. அதில் பங்கேற்க வேண்டும் என்றால் ஸ்ரேயாஸ் ஐயர் தொடர்ந்து ரன் குவிக்க வேண்டும். எனவே அவரை தற்பொழுது ரஞ்சி டிராபியில் மும்பை அணிக்காக ஆடுமாறு கூறியிருக்கிறது இந்திய அணி நிர்வாகம். கடைசியாக 2018 ஸ்ரேயாஸ் ஐயர் ரஞ்சி டிராபியில் ஆடியிருந்தார். அதன் பின் சுமாராக 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரஞ்சி டிராபிக்கு திரும்பியிருக்கிறார். 6 ஆண்டுகளாக மறந்த விஷயத்தை மீண்டும் செய்யும் அளவுக்கு அவர் நிலைமை மோசமாக உள்ளது. இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் இருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர்.